பார்த்துக்கோங்க. எங்கேருந்துலாம் இப்படி தான் வித்தியாசமான கிஃப்ட்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ தெரில. பாருங்கள், நம்ம நேமில் இந்த ஆரி டிசைன் பண்ணுவாங்கல்ல, நம்ம நேம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு பாக்ஸில் வச்சு ஹாப்பி பர்த்டே பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது என்னவா இருக்கும், பிரித்து பார்த்துடலாமா? இது என்னன்னு தெரியுதா மக்களே? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கே ஒன்றும் புரியல, என்னடா அது குட்டி குட்டியாக இருக்குன்னு. அப்புறம் தான் புரிஞ்சது, இந்த நம்ம நெத்தியில் பொட்டு வைப்போம்ல, அது ஒவ்வொரு அச்சாக இருக்கும். எள்ளு மிட்டாய் கொழுப்பை குறைக்கும், நல்லா சாப்பிடுங்க. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம், பார்த்துருவோம் என்னென்னு. ஓ சூப்பர், டைரிங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஃபேவரட் வந்து டைரி தான். நம்ம தாட்ஸ் எல்லாம் வந்து அதில் தான் நம்ம எழுதி அதை வந்து ராகுல் தாட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இது ஒரு குட்டி அழகாக இருக்குது, குட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இனி இதில் எழுதுவோம். இந்த கிஃப்ட் பேக்கை பார்த்தோம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது. சரி, இது கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்மளாம் ஏதாச்சும் ஒரு இமேஜின் பண்ணிக்க கூடாது அப்படின்றக்காண்டி என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுவோன்னு பார்த்தா, நான் நினச்ச மாதிரியே வாட்டர் பாட்டில் தான். அதுவும் பிளாக் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. எப்போவுமே என் கூட இருக்கிறது வாட்டர் பாட்டில் தான். ஸோ எனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இது. இந்த கிஃப்ட் என்னென்னு கண்டுபிடிக்கவே முடியலையே, இது பேப்பர் மாதிரி இருக்குது. சரி, திறந்து பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர், பாருங்கள், நீங்களே பாருங்கள் என்னென்னு. அழகின்ற சொல்லுக்கு முருகா, முருகோட கிச்சன் நமக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது, ரொம்ப 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 அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்சல் பெருசாக இருக்குது, ஆனால் உள்ளே இதை குச்சிமாக இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். அப்படின்னு திறந்து பார்த்தா என்னவாக இருக்கும், நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். வா சூப்பர், நம்மளோட எப்பவுமே ஃபேவரட்டான யூனிபால் பென்னு, பவர்ஃபுல்லான வெப்பன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பென்னு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் க்ரீன் கலர் பென், சூப்பர். இந்த கிஃப்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்ல மாட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சின்ன கிஃப்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கடைசியில் இந்த பெரிய கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை வச்சுருந்தேன். சரி, மற்ற எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னும் ரெண்டு தான் இருக்குது. அதில் இந்த தான் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்ன உள்ளே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு போர்டு மாதிரி இருக்குது. என்ன போர்டு? வா சூப்பர், எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பர். இருங்க, உங்களுக்கு திறந்துட்டு கம்ப்ளீட்டாக என்னென்னு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி தான் மனுஷங்க பேக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்களோ, அதெல்லாம் ஒரு எஃபர்ட்ஸ். அதுக்கெல்லாம் நம்மளால் எவ்வளோனா செஞ்சாலும் அதெல்லாம் அந்த கைமாற ஈடு செய்ய முடியாது. அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நமக்கு வண்டி ஒவ்வொருத்தரும் கிஃப்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் உண்மையாக இருப்பேன். பாருங்கள் தெரியுதா? ஸ்ரீ தண்டீஸ்வராய் என்னால் துணை அப்படின்றது என்னுடைய குலதெய்வம் பேர். மகேஸ்வரன் முத்துமாரி அப்பா அம்மா பேர். சூப்பர், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? நைஸ். மக்களே, நம்ம கிஃப்டோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த கிஃப்ட்டு தான் கடைசி கிஃப்ட்டு. சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய பர்த்டேக்கு யாரெல்லாம் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுற ஐடியா இருந்து அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்திருக்கீங்க அப்படின்றத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான கிஃப்ட்டு, நான் எதிர்பார்க்கல. ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு. கஷ்டப்பட்டதுக்கான பலனே வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே என்னால் பேச முடியல ஒரு செகண்ட். பட் இருங்க உங்களுக்கு பிரிச்சுட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் வந்து பிரிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நல்லா கரெக்டாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லாஸ்ட் 2 கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லணும். கண்டிப்பாக இந்த லாஸ்ட் 2 கிஃப்ட்டை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லணும், என்னோடய ஆசை அதுதான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு கண்டி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எம் ராகுல் பிகாம் பிஎல்பி அட்வொகேட், அந்த சிம்பிளை பாருங்கள், ரொம்பவே யூனிக்காக இருக்குது. நிறையா பேர் சிம்பிள் இருந்தாலும் இந்த சிம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மைக்குமே இந்த பர்த்டே ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாக இருக்கும். ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.